எல்லாரும் பாடல்களை பாடலாம். எழுந்து நின்று ஆராதிக்க முடிந்த தேவனுடைய பிள்ளைகள் நாம் எழுந்து நின்று ஆராதிப்போம். பாட்டுத்தாளிலே இருக்கக்கூடிய 37வது பாடல், வெட்கப்பட்டு போவதில்லை ஒருபோதும், வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு நம்மோடு இருப்பதால் என்கிறதான பாடல். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். பாட்டுத்தாளிலே 37வது பாடல். வெட்கப்பட்டு போவதில்லை ஒருபோதும், வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு இருப்பதா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒருபோதும், வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு இருப்பதா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒருபோதும், வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு இருப்பதா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒருபோதும், வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு இருப்பதா. இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா. வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒருபோதும், வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு இருப்பதா. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு இருப்பதா. இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா. வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒருபோதும், வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு இருப்பதா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒருபோதும், வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு இருப்பதா. இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா. வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா. வெட்கப்பட்டு போவதில்லை
வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் அவரை நம்பி வந்த அடியார்களுக்கு, பிள்ளைகளுக்கு வெட்கத்தை கொடுக்கிறவர் அல்ல. அதற்கு பதிலாக தேவன் சிங்காரத்தை கொடுக்கிற தேவன். வசனம் அப்படி தான் சொல்லுது, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை அவர் நமக்கு தருகிறார். ஒரு நாளும் எந்த பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வந்த போதும் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறதில்லை, நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுறதும் இல்லை. எப்பயாவது நம்ம தான் என்ன செஞ்சிடறோம், மனச்சோர்வினாலே ஆண்டவரை விட்டு விலகி போயிடுறோம். ஆனால் ஆண்டவர் ஒருபோது நம்மளை விட்டு என்ன செய்கிறதில்ல, விலகி போகிறதில்ல. அவர் விலகி போகாததுனால வெட்கப்படுவதற்கான சாத்தியக்கூறு கிடையவே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நாம் விசுவாசிக்கணும். ஏன்னா விசுவாசிக்கிற பிள்ளைகள் சபைக்கு உள்ளே, விசுவாசிக்காதவர்கள் சபைக்கு வெளியே. அதுதான் ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்று சொல்லும்போது ரட்சிப்பினுடைய அர்த்தம் என்னென்னா விடுதலை ஆக்கி இருக்கிறார். எதிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார்னா பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, இந்த நான்கிலிருந்தும் தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார், விடுதலை ஆக்கி இருக்கிறார். அப்போது நாம் விடுதலை ஆக்கப்பட்டவர்கள். அதனால தான் அடிக்கடி நான் சொல்கிறது, வியாதி வரலாம், ஆனால் வந்த மாதிரி என்ன செஞ்சிடணும், போயிடணும். அது இருக்கவெல்லாம் முடியாது. தரித்திரம் கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம், ஆனால் என்ன செஞ்சிட முடியாது, தங்கி பெர்மனண்ட்டாக தங்க முடியாது. அப்போ இந்த நாலேஜ் நமக்கு இருக்கும்போது நாம் என்ன செய்ய ஆரம்பிப்போம், பொருளாதார பிரச்சனை இருக்கும்போது ஆண்டவரை விசுவாசித்து அதிலிருந்து என்ன செய்வோம், மேலே வர ஆரம்பிப்போம். கடன் பிரச்சனை இருக்கும்போது ஆண்டவரை விசுவாசித்து அந்த கடனையெல்லாம் அடைச்சி வெளியில் என்ன செய்வோம், வர ஆரம்பிப்போம். வியாதியாக இருக்கும்போது தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து தெய்வீக சுகத்தை நாம் என்ன செய்வோம், அதை பெற்று சுதந்தரிப்போம். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். 52வது பாடல், பாட்டுத்தாளிலே 52வது பாடல். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல்ஷடாய் நீர் என்றும் என்னோடு, யெகோவாயீரே தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர் என்கிறதான பாடல். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல்ஷடாய் நீர் என்றும் என்னோடு, யெகோவாயீரே தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல்ஷடாய் நீர் என்றும் என்னோடு, யெகோவாயீரே தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல்ஷடாய் நீர் என்றும் என்னோடு, யெகோவாயீரே தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல்ஷடாய் நீர் என்றும் என்னோடு, யெகோவாயீரே தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு, அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு, அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு, அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர்
நீரல்லவோ, எந்தன் அடைக்கலம் நீரல்லவோ, எந்தன் கண்மலை நீரல்லவோ, எந்தன் அடைக்கலம் நீரல்லவோ, எந்தன் தாவரம் நீரல்லவோ, எந்தன் ஆதாரம் நீரல்லவோ, எந்தன் தாவரம் நீரல்லவோ, எந்தன் ஆதாரம் நீரல்லவோ. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. எந்தன் கேடகம் நீரல்லவோ, எந்தன் மறைவிடம் நீரல்லவோ, என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ, என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே, அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. என் பலவீனத்தில் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்தன் ஆறுதலே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்தன் ஆறுதலே. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு.
காப்பவன் நீரல்லவோ. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 யெகோவா என்னும் நாமம் உள்ளோரே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவா என் தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். யெகோவா என்னும் நாமம் உள்ளோரே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவா என் தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். எல்லாரும் சேர்ந்து அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யெகோவா தேவன் சர்வ வல்லவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவரே சொன்ன வார்த்தை, வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அப்படி வார்த்தைகள் ஒரு நாள் என்ன செய்யாமல் ஒளிந்து போகாது. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும், நம்மளுடைய முடிவு பரியந்தம்னு சொல்லலை, உலகம் எப்போ முடியுதோ முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகிறதே இல்லை. அல்லேலூயா. உணராமல் இருப்பது நாம தான். சில நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், சூழ்நிலை நிமித்தமாக ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறான்றதே உணராமல் போயிடுறோம். அப்படி அல்ல. ஒரு விசுவாசி தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை என்ன செய்யணும், முழு நிச்சயமாய் நம்பணும், விசுவாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி விசுவாசிட்டோம்னா ஒரு நாளும் சூழ்நிலையை பார்த்து என்ன செய்ய மாட்டோம், பயப்படவே மாட்டோம். அல்லேலூயா. நான் காலையில் சொன்னது போல் 2023 வருடத்தை ஆரம்பித்த போது இருந்த சிலர் முடிக்கும்போது இல்லை. ஆனால் நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா அது ஆண்டவருடைய பரிபூர்ணமான கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. தாயின் வயிற்றில் இருக்கும்போதே நம்ம என்ன செய்தார், அவர் தெரிந்து கொண்டார். அப்பேற்பட்ட ஒரு பாடல் பாட்டுத்தாளில் 81வது பாடல். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே என்கிறதான பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவர் நமக்கு இந்த வருடம் முழுவதும் செய்த நன்மைகளை நாம் நினைத்தவர்களாய் இந்த பாடலை நாம் எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளம் கைகளில் என்னை வரைந்து உந்த கண்மணி போல என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, கண்மணி போல என்னை காக்கின்ற
சேர்ந்து பாடலாமா? மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம்மை விசாரிக்கிற அன்புள்ள தகப்பன் நமக்கு உண்டு. அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை மாம்ச பிரகாரமாக இருந்த தாய் தகப்பனை ஒருவேளை இழந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு நிச்சயம் உண்டு. அது என்னென்னா, நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன், அவருக்கு மரணமே கிடையாது. அல்லேலூயா. அவர் ஒருத்தருக்கு தான் அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு தகுதி இருக்குது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை மற்ற எல்லாருமே ஒரு நேரத்தில் என்ன செஞ்சிருவாங்க, பிரிஞ்சு போய் தான். மரணம் ஒரு நேரத்தில் வந்து எல்லாரையும் என்ன செய்யும், பிரிக்க தான் செய்யும். ஆனால் தேவாதி தேவன் நம் மீது மிகுந்த பாசத்தை வைத்தவர். ஒரு குமாரன் போதலைன்னு சொல்லி பல குமாரர்கள் தனக்காக வேண்டும் என்று நினைத்த பிதாவினுடைய அன்பின் விளைவுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பட்ட பாடுகள். அல்லேலூயா. நமக்காக அவர் பாடுகளை பட்டார். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்ம என்ன செய்தார்? நன்றாய் நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனைகள் வராமல் இல்லை, சோதனைகள் இல்லாமல் இல்லை, குழப்பங்கள் இல்லாமல் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலைகளின் மத்தியிலே தேவன் நம்மை எப்படி நடத்தினார்? அவர் மிகவும் நன்றாய் நடத்தினார். அல்லேலூயா. அதனால தான் அவர் விசாரிக்கிற தகப்பன். அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்களுடைய கவலைகள் எல்லாம், அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதை கொஞ்சம் மாற்றி சொன்னீங்கன்னா சரியாக வரும், நல்லா புரிஞ்சிடும். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்களுடைய எல்லா கவலையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்போது உங்கள் கவலைகளையும் உங்களுடைய பாரங்களையும் சுமக்கிற தகப்பன் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. விசாரிக்கிறதுனா சும்மா பேரளவில் விசாரிச்சுட்டு போகிறதில்ல. அவர் விசாரிக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அந்த பிரச்சனையை கேட்டுட்டு அதை ஃபுல்லாக முடித்து கொடுத்துட்டு தான் என்ன செய்கிறார், போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனை குறித்து இன்னும் ஒரே ஒரு பாடல், பாட்டுத்தாளிலே 45வது பாடல். இம்மட்டும் நீர் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை பாதுகாத்தீர், என் இயேசு மிகவும் நல்லவர், அவர் என்றென்றைக்கும் போதுமானவர். என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னார்னா என் கிருபை உனக்கு போதுமானதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. போதுமானது என்பதற்கு அர்த்தமே என்னென்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன சூழ்நிலைகள் மோசமாக இருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையும் மாற்றுவதற்கு தேவனுடைய கிருபை என்ன செய்யுமா? அது போதுமானது, அது போதும், சஃபிஷியன்ட். அது இருந்தால் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடலாம், சமாளிச்சிடலாம். அல்லேலூயா. எல்லாரும் இந்த பாடலை உற்சாகமாய் நான் பாடுவோம். இம்மட்டும்
எந்தன் அவசியம் கருதி வானத்தின் வாசல்கள் திறந்து எல்லாம் பூரணமாய் நல்கினீரே. எந்தன் இயேசு நல்ல மீட்பர். எல்லாம் பூரணமாய் நல்கினீரே. எந்தன் இயேசு நல்ல மீட்பர். எம்மட்டும் நீர் என்னை நடத்தி எம்மட்டும் என்னை பாதுகாத்தே. எந்தன் இயேசு மிகவும் நல்லவர். அவர் என்றும் போதுமானவர். 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 நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் வருகிறோம். பிதாவே, நீர் போதுமானதுக்கும் அதிகமான தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவைகள் எத்தனையாக இருந்தாலும், பிரச்சனைகள் எவ்வளவாக இருந்தாலும், ஆண்டவரே, அவை எல்லாவற்றிற்கும் உடைய கிருபை, உடைய ஞானம் போதுமானதாக இருக்கிறது. உடைய வார்த்தை போதுமானதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையின் மூலம் அண்ட சராசரங்களை, வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உண்டு பண்ணின ஆண்டவர். ஆண்டவர் வல்லமையுள்ள வார்த்தையினை எங்களுக்குள்ளாக நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறவன் நீர் செய்த காரியங்களும் செய்வான், அதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொன்னீரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் குடும்பத்திலே சமாதானம், சந்தோஷத்தை ஆண்டவரை கட்டவிழ்கிறோம். ஆண்டவரை, உம்முடைய தெய்வீக சுகத்தை கட்டவிழ்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஐஸ்வர்யத்தை கட்டவிழ்கிறோம். ஆண்டவரை, அத்தனையும் எங்களுடைய குடும்பங்களில் பலிப்பதாக 2024 வருடத்தில் ஆண்டவருடைய புதிய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்துவருமாய் சுபிக்கிறோம். ஆண்டவரை, கிருபையின் மேல் கிருபையை பெற்றவர்களாய், ஆண்டவர் மகிமையின் மேல் மகிமை பெற்றவர்களாய் நாங்கள் இருக்க கர்த்தாவை கிருபை செய்யுங்க. வார்த்தையின் வெளிச்சத்தில் நடத்துவீராக. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆசீர்வாதங்களை ஏராளம் தாராளமாய் பெற்று சுதந்திரிக்க கர்த்தாவை கிருபை செய்யணுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.